வெல்கம் டு காக்னைஸ் சேனல். இந்த மாடியூலில் நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் உள்ள சார்ஜஸ் அண்ட் கரண்ட் பற்றி பார்ப்போம். பொதுவாக நம்ம எந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும் அதோட பேசிக் காம்பனன்ட் பார்த்தோன்னா ஆட்டம். ஸோ இந்த ஆட்டமை ஃபர்தராக நம்ம எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ்ன்னு பிரிக்கலாம். நியூக்ளியஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் மேடப் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். இதை சுற்றி இந்த எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டுருக்கும் ஒரு ஆர்பிட்டல் ஃபேஷனில். இது எதுக்கு சிமிலராக இருக்கும்னா நம்ம சோலார் சிஸ்டத்தில் எப்படி பிளானட்ஸ் எல்லாம் சன்னை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கோ அதுக்கு சிமிலராக இது ரிவால்வ் ஆகிட்டுருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஒரு தனித்தன்மை இருக்கும். அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ்க்கு சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு தனித்தன்மையான ப்ராப்பர்ட்டி. இதில் இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸ்க்குமே சார்ஜ் இருக்கும். ஸோ இந்த சார்ஜ் எலக்ட்ரான்ஸ்க்கு நெகட்டிவாகவும் ப்ரோட்டான்ஸ்க்கு பாசிட்டிவாகவும் நியூட்ரான்ஸ்க்கு ஜீரோ சார்ஜாகவும் இருக்கும். நம்மளோட லோவர் கிளாஸஸில் எல்லா சிஸ்டத்தோட ஃபண்டமெண்டல் யூனிட் பார்த்துருப்போம். ஸோ சார்ஜோட ஃபண்டமெண்டல் யூனிட் என்னன்னு பார்த்தோன்னா எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வழியாக எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டானோட சார்ஜ் எவ்வளவோ அதுதான் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The smallest measurable charge that can be found in nature அப்படின்னு சொல்லலாம். So the value of E in electron is minus 1.6 into 10 power minus 19 coulomb, and that in proton is plus 1.6 into 10 power minus 19 coulomb. Proton positive charge particlesங்கிறதுனால plus denote பண்ணுறோம். electrons negatively charged particlesனால minus ஆல denote பண்ணுறோம். The net charge inside the atom it is 0. அதனால தான் electrically the atoms are neutral. ஸோ ஒரு மெட்டீரியலோட சார்ஜ், எந்த ஒரு மெட்டீரியலோட சார்ஜாக இருந்தாலும் அதை டினோட் பண்ணுறது Q அப்படிங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். ஸோ இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் திஸ் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் E. So Q can be written as Q equal to n times E. So where n is an integer that takes value plus or minus 1, plus or minus 2, plus or minus 3 and so on. இது microscopic levelல தான் applicable இருக்கும். Macroscopic levelல quantization of charges it is not applicable. பொதுவா நம்ம ஆட்டம்ல பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ரொம்ப டைட்லி பவுண்ட் டு ஈச் அதராக இருக்கும். ஸோ அதை நம்ம அவ்வளோ ஈஸியாக பிரிக்க முடியாது. ஆனால் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மட்டும் கொஞ்சம் லூஸ்லி பவுண்டாக இருக்கும். கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தாலே அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால இதை ஃப்ரீ ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் மெட்டீரியல்ஸ் தட் ஹேவ் large number of free electrons are said to be conductors. இப்போ நம்ம லோவர் கிளாஸஸில் படித்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் கான்செப்டை ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ தட் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். அதில் மாஸ் ஆல்வேஸ் டென்ஸ் டு ஃப்ளோ ஃப்ரம் அ ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் டு லோவர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்னு பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் எடுத்தோன்னா ஸோ ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் ஹையர் ஆல்டிடியூட்லேருந்து தான் வாட்டர் லோவர் ஆல்டிடியூடுக்கு ஃப்ளோ ஆகும். இதுவே ஒரு பக்கெட் நம்ம ஃபில்டு பக்கெட் பார்த்தோம்னா ரெண்டு சைடு எல்லா சைட்லேயுமே ஈக்குவி பொட்டன்ஷியலாக இருக்கிறதுனால எந்த சைடுமே வாட்டர் ஃப்ளோ இருக்காது. ஃப்ளோ ஆஃப் மாஸ் இருக்கணும்னா, மூமெண்ட் ஆஃப் மாஸ் இருக்கணும்னா we have to maintain a potential difference. அதுபோல் சார்ஜஸ் ஃப்ளோ இருக்கணும்னாலும் we have to maintain a electrical potential difference. ஸோ நம்ம இப்போது எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கான்செப்ட்குள்ளே போகலாம். பொதுவாக கண்டக்டர்ஸ்குள்ளே பார்த்தோன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். டியூ டு த ரூம் டெம்பரேச்சர்னால it undergoes collision in all possible direction. ஸோ இந்த collision ரேண்டமாக இருக்கிறதுனால net flow of charges from one end of the conductor to the other end ஜீரோவாக இருக்குது. இதனால் there will not be any net flow of charges from one end of the conductor to other end. This implies there is no current inside the conductor. ஸோ current generate பண்ணணும்னா நம்ம we have to maintain the ends of the conductor at different potential. ஸோ அதுக்காக we are supplying a voltage through battery. So one end has higher potential, other end has a lower potential difference. So இப்போ என்ன ஆகும்னா electrons get drifted from
தி நெகட்டிவ் டெர்மினல் டு தி பாசிட்டிவ் டெர்மினல்ஸ். எலக்ட்ரான்ஸ் வந்து எப்போதுமே டென்ஸ் டு ஃப்ளோ ஃப்ரம் தி நெகட்டிவ் டெர்மினல் டு தி பாசிட்டிவ் டெர்மினல். கரண்ட் வந்து எலக்ட்ரான் ஃப்ளோக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை நம்ம ஒரு ஆரோ ஹெட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதை தான் கன்வென்ஷனல் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்வேஸ் இன் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு த ஃப்ளோ ஆஃப் electrons. Other words, current flows from higher potential to lower potential. So positive terminal is higher potential, negative terminal is lower potential. Alright. இப்போ மோஷன் ஆஃப் சார்ஜஸ் வச்சு சார்ஜஸை 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று சார்ஜஸ் அட் ரெஸ்ட், இன்னொன்று சார்ஜஸ் அட் மோஷன். ஸோ we've studied in previous unit charges at rest வந்து it generates static current, and the study that deals with the static current or charges at rest is called as electrostatics. The motion of charges generates current, and hence we define current as flow of charges inside a conductor. இப்போ மேத்தமெட்டிக்கலாக கரண்ட்டை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சப்போஸ் ஒரு கண்டக்டர் இருக்குது, அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து ஏ. கியூங்கிற அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த கண்டக்டர் வழியாக பாஸ் ஆகிட்டு டியூரிங் த டைம் இன்டர்வல் டி. ஸோ ஐ கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் ஐ ஈக்குவல் டு கியூ பை டி. ஆனால் நமக்கெல்லாம் தெரியும் சார்ஜ் வந்து ரொம்ப யூனிஃபார்ம் ஃப்ளோ இருக்காது. ஸோ தட் இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி ரீரைட் பண்ணலாம்னா ஐ ஆவரேஜ், தட் இஸ் ஆவரேஜ் கரண்ட் ஈக்குவல் டு டெல் கியூ பை டெல் டி. ஸோ இங்கே டெல் கியூங்கிறது சேஞ்ச் இன் தி சார்ஜஸ், எவ்வளோ சார்ஜஸ் வந்து டெல்டிங்கிற டைம் வழியாக ஃப்ளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. சப்போஸ் நம்ம ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ கரண்ட் வந்து பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேல்குலேட் பண்ணணும்னா தட் இஸ் வி கால்ட் இட் அஸ் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். மேத்தமெட்டிக்கலாக வி ஹாவ் டு அப்ளை அ லிமிட் டெல் டி டென்ஸ் டு 0 டு திஸ் ஆவரேஜ் கரண்ட் ஈக்குவேஷன். ஸோ வாட் வி கெட் ஐ ஈக்குவல் டு limit del t tends to 0 del q by del t. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக எழுதலாம். தட் இஸ் dq by dt. ஸோ கரண்ட் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் ஆஸ் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். மேத்தமெட்டிக்கலாக கரண்ட்டை நம்ம இன்னும் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணலாம். ஸோ கரண்ட் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, அதோட SI யூனிட் வந்து ஆம்பியர்ஸ். 1 ஆம்பியர் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் 1 coulomb of charge in 1 second inside a conductor. Thank you so much for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.